Hi guys, welcome to the Silvan Show. இன்னைக்கு டே வந்து 104. என்னோட சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட்னா நேவி சீல் பர்பீஸ் ரீப்பர் கவுண்ட். மூணு அடுத்தது அவ்வளோதான், பிளாஸ்ட் ஆயிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா 3:42. இப்போ வந்து சேலம் போக போகிறேன். புதுசாக எனர்ஜி வந்துருக்கு. ஒரு விஷயத்தை கேட்ச் பண்ணால் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். ஒரு சொடக்கு போதும் டோட்டலாக பேக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி கலைஞ்சிரும். அதனால் இந்த ஹேபிட்டை வந்து அப்படியே அடிக்கிட்டே போகணுன்னு நினைக்கிறேன். தடுக்கிறதுக்கு பல தீய சக்திகள் வருது. மைண்டு தான் அந்த தீய சக்தி, வேறு யாரும் இல்லை. உங்களை தடுக்கிறத வந்து வேறு எந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் எல்லாம் இல்லை, மைண்டு மட்டும்தான் உங்களை எடுக்குது. அதை அப்படியே பீட் பண்ணி போகணும். அப்புறம் வந்து கடவுள் ஒரு இடத்துல நம்ம கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. நல்லதை பண்ணணும், நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசணும். அதான் டார்கெட்டு. நிறைய ஆம்பிஷன் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வெற்றிகரமாக பண்ணணும். எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அமைதியாக இருக்குது. காலையில் 4 மணிக்கு இப்படியே டெய்லி எந்திரிச்சா நல்லாயிருக்கும். நீங்களும் எந்திரிங்க. ஒர்க் இருந்தால் எந்திரிச்சிடும். ஏதாச்சும் கோயிலுக்கு போகணும், இல்லை இந்த மாதிரி சேலம் போகணுன்னா எந்திரிச்சிடும். இதே இது நார்மல் 9 மணிக்கு ஒர்க் இருப்பேன், 5:30க்கு எந்திரிப்பேன். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஃபோன் எதிர் நோண்டிட்டு 6 மணி ஆகும். அதையும் கம்மி பண்ணணும். முதல்ல அதிகமாக இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டே போகணும். அதான் நம்ம டார்கெட். அதனால் என்னோட டைம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3 நிமிஷம் நான் பேசணும்ல. செல்வன் ஷோ வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கிளாஸை ஒர்க் அவுட் பண்ணி மோட்டிவேஷன் தந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்குது.